ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்னிங் ரொட்டீன் விலாக் தாங்க. மார்னிங்கில் ஒரு 6 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் எவ்வளோ ஹரிபரியாக நம்ம லைஃப் போகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணுறேன். மார்னிங்கே எழுந்திரிச்சோடனையும் ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டு கொடுத்தேங்க. அவர் டீ குடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் மதியம் லஞ்சுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா ஆதிக்குட்டிக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணோன்னு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு ப்ரோக்கோலி இருந்துச்சுங்க. ஸோ ப்ரோக்கோலியில் வந்து ஜஸ்ட்டு அவனுக்கு வெஜ்ஜீஸ் மாதிரியே ட்ரை பண்ணி கொடுத்துடலாம், அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரோக்கோலியை வந்து ட்ரைன் பண்ணி ஆயில் விட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு அதில் அப்படியே அந்த ப்ரோக்கோலியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஆவியில் நல்லா வேக வச்சு அதுலேயே வெந்திருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லா இதாகிடும். ஸோ அப்படியே வெஜ்ஜீஸோட அந்த இது அப்படியே இருக்கும் பார்த்துக்கலாம். எனக்கு வெஜிடபிள்ஸோட லஞ்ச் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அந்த மாதிரியே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கடைசியாக வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கடைசியாக இறக்கும் போது தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரேண்டமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கும் குழம்பு கூடவே வச்சுக்கலான்ட்டு சுரக்காய் இருந்தது. ஸோ சுரக்காயில் வந்து கூட்டு பண்ணலான்ட்டு தாங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்தா சரி மோர் குழம்பு வச்சிடலாம், தயிர் நிறையா இருந்தது. ஸோ மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு வச்சோம். உண்மையாகவே அந்த ரெசிபியூஸும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செப்ரேட்டாக ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளை எழுப்பி அவரை வந்து குளிக்க வச்சு அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பேக்ஸுக்கு பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா லஞ்சில் ப்ரோக்கோலி மட்டும் கொடுத்துட்டேங்க. ஏன்னா அவருக்கு வந்து குழம்பு ஐட்டம்ஸ் எதுவும் பிடிக்காது. அதுக்கப்புறம் அவரை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பாருங்கள், கரெக்டாக டைம் 9:11. ஸோ அவரை ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற அத்தனை ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் எப்பவும் போல் நம்ம ரொட்டீன். இன்னும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லாம் வாங்கலிங்க நான். ஸோ ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே ஹேண்ட் வாஷ் பண்ணி அலாசி காய போடுற இந்த கிளிப்பையும் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு மார்னிங்லேருந்து நார்மலாகவே எப்போவுமே என்னோடய டே இப்படி தான் போகும். ஸோ நேற்று டே பிஃபோர் வந்து என்னோடய ஈவினிங் பிளாக் பார்த்துருப்பீங்க. இது மார்னிங் பிளாக். ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் வீட்டில் வந்து சும்மாலாம் இல்லைங்க. மார்னிங்லேருந்து இந்த மாதிரி ஏதோ ஹரிபரியாக அவங்களுக்கான ரொட்டீனில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுலேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேலையும் பார்த்துட்டு வெளியில் போயும் வேலை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு ஹெட்ஸ் ஆஃப் தான். கண்டிப்பாக அது ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக பண்ண முடியாது. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ்க்கு நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆசை. ஸோ நம்ம இருக்கிறதுல எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கலாங்கிறது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் கீப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர். நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.